ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார் அப்படின்றது பார்த்தோம்னா காம்பேக்ட் செடான் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் பெஞ்ச்மார்க் காராக இருக்க வேண்டிய காரு. பட் இன்றைக்கி அது வந்து செகண்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஹோண்டா அமேஸ். ஸோ இந்த ஃபேஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும், ஹோண்டா பிரியோவும் ஹோண்டா அமேஸும் சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபேஸ்லேயே இருக்கும். அண்ட் பிரியோவோட கம்பேர் பண்ணும்போது அமேஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பூட் ஸ்பேஸ். அண்ட் இந்த காருடைய லென்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3990 மில்லிமீட்டரு. அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ். டிசையரில் கூட அவ்வளோ பூட் ஸ்பேஸ் கிடையாது, அதுதான் செக்மெண்ட் லீடிங். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பிரியோ அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட 235 லிட்டர் தான் பூட் ஸ்பேஸ். எஸ். ஸோ இதுதான் இந்த காருடைய டிரைவிங் சீட். இந்த காரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ரீச்சுக்கான விஷயம் கிடையாது. அண்ட் காருக்கு இந்த சைடில் வந்து ஹெட்லைட் லெவலர் இருக்குது, போனட் நீக்கிற இடம் இருக்குது, பூட் நீக்கிற இடம், பெட்ரோல் கேப் நீக்கிற இடம். அண்ட் இங்கே கியர் லிவர், ஹேண்ட் பிரேக்கு, முன்னாடி 2 கப்பி ஹோல் இருக்குது. இங்கே வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு மேனுவல் ஏசி. அண்ட் இங்கே வந்து ஒரு டியூல் டின் ஸ்டீரியோ, கம்பெனி ஃபேக்ட்ரி ஃபிட்டட் யூனிட்டுங்க. அதுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸு நமக்கு ஸ்டீரிங் வீலில் வந்துடுது. அண்ட் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. இங்கே அட்டகாசமாக ஒரு க்ளவ் பாக்ஸ் அண்ட் டோர் பாக்கெட்ஸ். அண்டு டோர் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளால் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் ரியரில் ஆல்மோஸ்ட் 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில் ஹோல்டு பண்ண முடியும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது, ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே அது வந்து இன்ட்ரூசிவாக இல்லை, பட் சப்போர்ட்டிவாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ நல்லா இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு போல்ஸ்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சப்போர்ட் இருக்குது. அண்ட் தை சப்போர்ட்டுமே அடிக்குவேட்டாக இருக்குது. சி கிளாஸ் செடானில் நம்ம உட்கார்ற மாதிரி ரொம்ப தாழ்ந்து தரையாக கீழாக உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடையாது. அதுக்குன்னு ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவியில் உட்கார்ற மாதிரியான, ஒரு கிராஸ் ஓவர் ஹேட்ச்பேக்கில் உட்கார்ற மாதிரியான ரொம்ப ஒரு டால் ஸ்டாண்ட்ஸும் கிடையாது. ஒரு மிட் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வண்டியை ஓட்டிகிட்டே வண்டி ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அண்டு இத்தனைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். அண்ட் பவர் டார்க் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6000 ஆர்பிஎம்மில் 90 PS ஆஃப் பவரும், 4500 ஆர்பிஎம்மில் கிட்டத்தட்ட 110 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்ல என்கேஜிங்காக இருக்குது. அதுவும் அந்த கிளச்சை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா கிளச்சுடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டாக இருக்குது. ஃபெதர் டச் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ லைட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கோல்ஃப் பால் டைப்பில் கொடுத்துருக்குற அந்த கியர் லெவர் பார்த்தீங்கன்னா அந்த டச் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்குது. அண்ட் கியர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெல் கேட்டடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அடிக்கடி என்னதான் நம்ம வந்து கியர் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருந்தாலும் அந்த ஃபெதர் லைட் கிளச் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூன் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். இத்தனைக்கும் இந்த வண்டி அந்த காலகட்டங்களில் ஒரு சிவிடி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோடையும் வந்திருந்தது. இன்றைக்குமே சிவிடி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வண்டியை வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் ட்ராக்டிபிலிட்டி அப்படிங்கிறது அவ்வளோவா இருக்காது. அடிக்கடி கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட் கியர் வந்து வண்டியை புல் பண்ணணும். இது வந்து டவுன் சைடு தான், பட்டு ரொம்ப நிட்பிக் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா அந்த கிளச்சு தான் அங்கே விஷயமே. இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் செட்டிங் தான், சிட்டி ஓரியன்ட் டியூனிங் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஹைவேலாம் போகிறோம், நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பிரிட்டடாக ஓட்டுறோம், 100 தாண்டி நம்ம வந்து போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கார்னர்ஸ் எல்லாம் நெகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே ஈடு கொடுக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்டு பிரியோ ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும் இந்த வண்டி வந்து எவ்வளோ நல்ல ஹேண்ட்லர் அப்படின்னு. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னா எவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் அதை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. பட் இந்த வண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேண்ட்லர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த இன்ஜினுக்கே இருக்கக்கூடிய அந்த மிட்ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பவர் சர்ஜ் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது.
ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக இருக்குது. எஸ்பெஷலி அந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 60 to 120 km/h வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. NVH லெவல்ஸுமே வந்து வெரி வெல் கண்டைன்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ திக்காக இல்லை. அதனால் வந்து எங்கேயாவது நம்ம வந்து கார்னரை வந்து நெகேட் பண்ணும்போது ஆன்கமிங் டிராஃபிக் வந்து பெருசாக பிளைண்ட் ஆகலை. அது ஒரு நல்ல விஷயம். முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியுடைய ரியர் சீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு இடம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். நல்லா இருக்குங்க. ரிக்ளைன் ஆங்கிள் வந்து பக்காவாக இருக்குது. ஹெட்ரூம் வந்து நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஏரியாக இருக்குது. அதுவும் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலர் கொடுத்துருக்காங்க, நல்ல ரூமியாக இருக்குது. அண்ட் கிளாஸ்ட்ராஃபோபிக்காக இல்லை, டே லைட் ஓப்பனிங் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி டோர் பாக்கெட்ஸ் இருக்கு. ரியர்லயுமே வந்து ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ற அளவுக்கு டோர் பாக்கெட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். என்னால் வந்து பின்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார முடியுது. அந்த அளவுக்கான லெக் ரூம் அண்ட் நீ ரூம் இருக்கு. அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த செக்மெண்ட்ல கிளாஸ் லீடிங்காக இருக்கக்கூடிய டிசையர்ல இந்த அளவுக்கு ரியர் ஸ்பேஸ் கிடையாது. அண்ட் பூட் கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் 400 லிட்டர்ஸ் ஆஃப் பூட்டுங்க. ஈஸியாக 4 to 5 பேசஞ்சர்ஸோட லக்கேஜை வந்து காபுல் அப் பண்ணிக்கும். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 inch வீல்ஸுங்க. அண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் 175/65 செக்ஷன் R14 டயர்ஸுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம MRF விட நம்ம வந்து குட்டியரோ இல்லை பிரிட்ஜ்ஸ்டோனோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரிப்பு, அந்த ரைடு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்குது. பிரேக்ஸுங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ABS எக்யூப்டு தான் இந்த காரில். ஃப்ரண்ட் ரெண்டுமே டிஸ்க்குங்க, பேக் வந்து ட்ரம்மு. அடிக்வேட் ஸ்டாப்பிங் பவருங்க. ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருக்குது, நல்லா இருக்குது. பிரேக்ஸ் அண்ட் ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கலி அசிஸ்டட் ஸ்டீரிங் வீல் தான். பட் ஒரு ஹைட்ராலிக் ஸ்டீரிங் வீல் ஓட்டுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது. பக்காவான ஃபீட்பேக் இருக்குது. ஓட்டுறதுக்கு வந்து அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபியூவல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து சிட்டியில் 13 கிலோமீட்டர்ஸ் வருங்க. நம்ம ஹைவேலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஈஸியாக 15 to 16 km/L கிடைக்கும். பட் அதர் தேன் தட் சாலிடான ஒரு இன்ஜினுங்க, அட்டகாசமான ஒரு பில்ட் குவாலிட்டிங்க, சூப்பரான வண்டிங்க. அதாவது செக்மெண்ட்டில் பெஞ்ச்மார்க் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. ஆனால் வந்து செக்மெண்ட் பெஞ்ச்மார்க் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் தான். டிசைரை விட இந்த கார் வந்து வேரியன்ட் டு வேரியன்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 to 30,000 rupees காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் அந்த காஸ்ட்லியாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு உண்டான ப்ரீமியமான விஷயங்கள் இந்த காரில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். See you in another video. Until then.